தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வொர்த் என அழைக்கப்பட்டவர் யார்? வாணிதாசன். நான்கு புறமும் 4 கோபுரங்கள் அமைக்கும் மரபை தோற்றுவித்தவர் யார்? 2ஆம் குலோத்துங்க சோழன். உன் மொழியையும் நாட்டையும் போற்றுவதற்காக மற்றவரின் மொழியையும் நாட்டையும் தூற்றாதே. யாருடைய கூற்று? மூவா. இரட்டுற மொழிதல் அணி எத்தனை வகைப்படும்? 2. உவமானத்தையும் உவமேயத்தையும் வேறுபடுத்தாதது, இரண்டும் ஒன்றே என ஒற்றுமைப்படுத்தி காட்டுவது. உருவகம். பாரதிதாசன் பெயரில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் எது? திருச்சிராப்பள்ளி. இக்கதையை சிலப்பதிகாரம் எனும் பெயரால் யாம் இயற்றுவோம் என கூறியவர் யார்? இளங்கோவடிகள். விசாரணை கமிஷன் எனும் புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? ச. கந்தசாமி. சென்னை மாகாண திண்ணைப்பள்ளியின் கல்வித்தரம் பல ஐரோப்பிய நாடுகளின் அப்போதைய கல்வித்தரத்தை காட்டிலும் உயர்ந்ததாக இருந்ததென தனது ஆய்வில் குறிப்பிட்டவர் யார்? தாமஸ் மன்றோ. அபுத்தியடிகளின் மைந்தன் பாம்பு தீண்டியதைக் கண்டு ஒன்றுக்கெல்லாம் என்ற தேவார பதிகம் பாடி பிழைக்க வைத்தவர் திருநாவுக்கரசர். அழகர் கிளைவீடு தூதுவில் உள்ள கன்னிகள் எத்தனை? 239. காலத்தச்சன் இலக்கண குறிப்பு தருக. உருவகம். திருமணத்திற்கு பின் கணவனும் மனைவியும் பெற்றோரிடமிருந்து பிரிந்து தனியாக வாழும் இடம் டேஸ். தன்மனை. தென்னிந்தியாவின் முதல் தொடர்வண்டி நிலையம் எது? ராயபுரம் தொடர்வண்டி நிலையம். வியந்தன் விரைந்து கெடும் என்று வள்ளுவர் யாரை கூறுகிறார்? அனைத்தும் சரி. யாருடைய ஆட்சி காலத்தில் ஆனந்தரங்கர் தலைமை மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றினார்? துய்ப்ளோ. காவடிச்சிந்தின் தந்தை யார்? அண்ணாமலையார். நீர்படு பசுங்கலம் இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல்? நற்றிணை. ஆசுகவி, மதுரகவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி என 4 கவியிலும் சிறந்து விளங்கிய ஆழ்வார் யார்? திருமங்கையாழ்வார். தென்னவன் பிரம்மராயன் எனும் பட்ட பெயருடன் திகழ்ந்தவர் யார்? மாணிக்கவாசகர். தேனெங்கும் செந்தமிழே நீ கனி, நான் கிளி, வேறென்ன வேண்டும் இனி யாருடைய பாடல்? பாரதிதாசன். கூற்றுகளை கவனி. திருவிளையாடற் புராணத்தின் ஆசிரியர் கல்லாடர். திருவிளையாடற் புராணம் 3 காண்டங்களையும் கொண்டது. திருவிளையாடற் புராணம் 3363 விருத்தப்பாக்களையும் கொண்டது. அனைத்தும் சரி. நாடகக் கலையை மீட்டெடுப்பதே தனது குறிக்கோள் என்று கூறியவர் யார்? நா. முத்துசாமி.
காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யார்? திருவிக. சரியாக பொருத்துக. எல்லாமே சரியாக தான் பொருந்திருக்கு, அதை அப்படியே பார்த்துக்கோங்க. இமிலிசை இலக்கண குறிப்பு தருக. வினைத்தொகை. பூக்களை பறிக்காதீர் எவ்வகை வாக்கியம்? கட்டளை வாக்கியம். வெட்ட வெளியிலே கடவுளாக வழிபட்டவர் கடுவெளி சித்தர். சரியான பொருள்களை தேர்க. வேலம் வேலம் வேலம். இதுக்கு ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் தருக. அத்தட்டிக்ஸ். ஏலாதியில் எத்தனை மருந்து பொருட்கள் உள்ளன? 6. அரை வயிற்றுக்கும் கஞ்சுக்கும் அல்லாடப்படும் உவமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன். யாருடைய கூற்று? அம்பேத்கர். நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார்? சேசு செல்லப்பா. காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ராமலிங்கனார். நாடெனதா அமிர்தமுண்டு நான் அழிந்து நின்ற நாள் என்று பாடியவர் சிவவாக்கியர். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர் யார்? அபுஞ்சந்தம்மாள். அடி அகரம் ஐயாதல். பயங்கோல். அகநூலில் மிகவும் பெரியது எது? தினைமாலை 150. ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். மா. பெரிய. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவுக்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது. வினா எதிர் வினாதல் விடை. ரா. மீனாட்சி எழுதிய நூல் எது? தீபாவளி பகல். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 7ஆம் தளத்தில் உள்ள நூல் எது? வரலாறு சுற்றுலா. நீ வந்தேன் என்பது எவ்வகை வலு? இடவலு. சி. மணி பற்றிய கூற்றுகளில் எது தவறு? மௌன மயக்கங்கள் என்ற நூலின் ஆசிரியர் சிற்பி பாலசுப்ரமணியம் தான் கரெக்டு. கான்ஸ்டன்டைன் ஜோசப் ஃபிஸ்கே என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்? வீரமாமுனிவர். நாட்டுப்புறவியலில் புலம்பெயர் கோட்பாட்டை கூறியவர் தியேட்டர் ஃபென்ஃபோ. தமிழ் விடு தூது எத்தனை கன்னிகளை கொண்டது? 268. நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையாக பாடி முடிக்கப்பட்ட நூல் எது? சின்ன சீரா. திருமூலர் பாடிய பாடல் வரிகளில் எது தவறு? தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன். தமிழர் முன்னேற்றத்தை பற்றி சிந்தித்து செயலாற்றுவதே தம் வாழ்நாள் கடமையாக கொண்டிருந்தவர் யார்? பரிதிமற் கலைஞர். யாருடைய கவிதைகள் முழுவதும் உயிர்த்தெழும் காலத்திற்காக என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளது? சு. வில்வரத்தினம். வேலியே பயிரை மேய்ந்தது போல உவமையால் விளக்கப்படும் பொருள் என்ன? துரோகம்.
கடுகை துளைத்து எழுகடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று திருக்குறளை பற்றி புகழ்ந்தவர் யார்? இடைக்காடனார். ஊழ் பொருள் தருக. முறை. சரியான தமிழ்ச்சொல் எது? ஐயம். ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர்கள் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறியவர் யார்? வாக்கர். டேஸ் குடைவரை கோயிலே மிகவும் பழமையான குடைவரை கோயிலாகும். பிள்ளையார்பட்டி. தமிழ் வரலாற்று நாவலின் தந்தை யார்? கல்கி. யானையின் உருவத்தை செதுக்குவதில் டேஸ் காலத்து சிற்பிகள் கை தேர்ந்தவர்களாக விளங்கினர்? பல்லவர்கள். புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆசிரியர் யார்? வல்லிக்கண்ணன். நடுக்கல் வணக்கம் பற்றி கூறும் நூல் எது? தொல்காப்பியம். கிளியருந்த ஆழ்வார் யாருடைய சிறப்பு பெயர்? பெரியாழ்வார். அணி எவ்வகை பெயர்? காரணப் பொதுப்பெயர். பரிவாதினி எனும் வீணை யாருடைய காலத்தில் வழக்கத்திலிருந்தது? மகேந்திரவர்மன். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறிவான் என்று இறைவன் அடியெடுத்து கொடுக்க பாடப்பெற்ற நூல் எது? பெரிய புராணம். தமிழ்நாட்டின் தாக்ரோ யார்? மாதவையர். திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் யார்? தீசோ நடராசன். மேன்மை தரும் அறம் எது? கைம்மாறு கருதாமல் அறம் செய்வது. அறத்தான் வருவதே இன்பம். இத்தொடரில் டேஸ் வேற்றுமை பயின்று வந்துள்ளது. 3ஆம். கனகச்சுவை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. கனகம் + சுனை. குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். குறிஞ்சி, மருதம், நெய்தல் நிலங்கள். நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று கூழல் மீன் கறியும் பிறாவும் கொடுத்ததாக கூறும் நூல் எது? சிறுபனாற்றுப்படை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் நாளும் பண்ணுங்கள், சப்போர்ட் இன்னிசையால் பண்ணுங்கள். தமிழ் பரப்பும் ஞான